ஏங்க நான் கிளம்பிட்டேன், ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிம்மா, பாத்து போயிட்டு வா. டேய், என்னடா உன் ஒய்ஃப் வேலைக்கெல்லாம் போறாங்களா? ஆமாண்டா, உன் ஒய்ஃப் என்ன ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்களா? அவளும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கா. வேணாம், அப்படி எல்லாம் போனா ஆபீஸ் போற இடத்துல கண்ட பசங்களோட பழக்கம் வரும். அப்புறம் நியூஸ்ல வர மாதிரி கள்ள தொடர்பு எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஒருவேளை இவளுக்கு இருக்குமோ? ஹலோ ஏங்க, ஈவினிங் எனக்கு ஆபீஸ் முடிஞ்சோடனே என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? இல்லம்மா, எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு, நீயே வந்துரு. சரிங்க. இன்னைக்கு நான் போல. ஆபீஸ்ல ஒருத்தன் கூட அண்ணான்னு பேசிட்டு இருப்பாள், அவ கூட டச்ல இருப்பானோ? அவள டைம் ஆச்சு, இவ கண்டிப்பா வெளியே வர நேரம் தான். அண்ணா சொல்லுமா. என் ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ண வரல, நீங்க என்ன வீட்ல டிராப் பண்றீங்களா? நினைச்சேன் இவன் கூட தான் ஏதாச்சும் இருக்குன்னு. ஒரு நிமிஷம், நான் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிம்மா. ஹலோ ஹலோ, ஏங்க நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன், நம்ம சதீஷ் அண்ணா கூட பைக்ல வந்துடுறேன். நான் ஆபீஸ் முன்னாடி தான் இருக்கேன். ஃப்ராடு, அப்ப வேலை ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி போய் சொன்னீங்களா? அண்ணா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, நான் அவர் கூட போய்க்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. எவனோ ஒருத்தன் அவன் பொண்டாட்டி தப்பா சொன்னதுனால நாமளும் நம்ம பொண்டாட்டி தப்பா நினைச்சிட்டோமே. ஒருத்தன் ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டானா அதுக்காக நமக்கானவங்க மேல நம்மளே சந்தேகப்படக்கூடாது. பிகாஸ் இங்க நல்லவங்களும் இருக்காங்க.